ஜியோஜிப்ராவில் பட்டன் டூல், அதாவது ஸ்லைடர் டூலில் நான்காவதாக இருக்கக்கூடிய பட்டன் டூலை எப்படி பயன்படுத்துறது, அதோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பட்டன் டூலுங்கிறது ஒரு தேவையான அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு கருவோட வியூ தெரிகிறதுக்கு, கலரை மாற்றுறதுக்கு, இது மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பட்டன் டூலை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு என்னென்ன இன்புட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்குவோம். பட்டன் டூலை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தேவையான ஒரு அனிமேஷனை உருவாக்கிக்குவோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடரில் உருவாக்குவதற்கு இன்புட் பாரில் நம்ம வெறும் ஏங்கிறத டைப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ஸ்லைடர் உருவாக்கும். ஏங்கிற ஸ்லைடர் உருவாயிடுச்சு. இப்போ சர்க்கிள் டூலில் போய் சர்க்கிள் வித் சென்டர் ரேடியஸ் அப்படிங்கிறதுல சென்டரை நம்ம கொடுத்துட்டு ரேடியஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்துருவோம், ஏங்கிறத கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஸ்லைடரோட சேர்த்து நமக்கு ஒரு சர்க்கிள் இணைத்து பெறப்பட்டு விட்டது. இப்போ ஏவோட வேல்யூவை நம்ம மாற்றும் பொழுது சர்க்கிள் மாறுது பாருங்கள். ஓகே, ஏங்கிறது நெகட்டிவில் இருக்காது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் இந்த ஸ்லைடரில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை 0ன்னும் மேக்ஸிமம் வேல்யூவை ஒரு 10ன்னு மாற்றிக்குவோம். இன்க்ரிமெண்ட் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போது ஸ்லைடர் 0 ரேடியஸ்லேருந்து 10 ரேடியஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு கிடச்சிட்டு. ஓகே, இப்போ ஏங்கிறதுல நம்ம அனிமேஷன் ஆன் அப்படின்னு கொடுத்தோம்னா பாருங்கள், இந்த சர்க்கிள் அனிமேஷனாக ரெடி ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம இதை பட்டன் டூலோட இணைச்சி எப்படி அனிமேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பட்டன் டூலை ப்ரெஸ் பண்ணிக்கும். நான்காவது இருக்கக்கூடிய பட்டன் டூலை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், செலக்ட் பொசிஷன் அப்படின்னு கிடைக்குது. நம்ம அனிமேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டன் டூலை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், இதில் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்போம். START அப்படின்னு கொடுத்துட்டு ஜியோஜிப்ரா ஸ்கிரிப்டில் நம்ம ஸ்டார்ட் அனிமேஷன் அப்படின்னு கொடுத்து எதை அனிமேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா பாருங்கள், நமக்கு ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் உருவாயிடுது. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகிடுது, அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஏற்கனவே இருக்கிற ப்ளே பட்டனுக்கு பதிலாக இங்கே நம்ம ஸ்டார்ட் அனிமேஷனுங்கிறத கொடுத்துட்டோம். ஓகே, ரைட். இப்போது இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஓகே, அடுத்த பட்டனை உருவாக்குவோம். ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப்புங்கிறத உருவாக்குவோம். பாருங்கள், பட்டன் டூலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டாப்னு கொடுப்போம். STOP ஸ்டாப் அப்படின்னு இந்த கேப்ஷனில் நம்ம கொடுத்துட்டு ஜியோஜிப்ரா ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் அனிமேஷன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகிடுது, அனிமேஷன் ஸ்டாப் ஆகிடுது. அதாவது அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம என்ன பண்ணிடுறோம், நிப்பாட்டுறதுக்கு இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறத அங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றோம். ஸ்டாப்னு ஒரு பட்டன் நமக்கு உருவாயிட்டு. ஓகே, இப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, ஸ்டார்ட் அனிமேஷன் தென் ஸ்டாப் அப்படிங்கிறத நமக்கு இது மாதிரி கிடைக்குது. மூவ் டூவில் கிளிக்கில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்களை இது மாதிரி மாற்றிடலாம். அதோட ஐக்கானை இன்னும் பெருசாக்கலாம், ஏன்னா அதோட கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகே, அது உள்ளார இருக்கக்கூடிய தெரியக்கூடிய அந்த எழுத்துக்களோட வண்ணத்தையும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்டார்ட் ஸ்டாப்பை கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸ்டாப்புங்கிறது அமுக்கணுன்னா அது என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள், அது விட்ட இடத்துலேருந்து தொடருது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை நம்ம கொண்டு வருவோம். பாருங்கள், ஓகே அப்படிங்கன்னு தெரியக்கூடிய அந்த பட்டன் டூலை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் கொண்டு வர போகிறோம். கேப்ஷனில் ரீஸ்டார்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். ரீஸ்டார்ட் அதாவது ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு அதில் கொண்டு வந்துட்டு ரீஸ்டார்ட்னு ஒரு பட்டனை கேப்ஷனில் அடிச்சுட்டு ஸ்டார்ட் அனிமேஷன், எதோட அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு A = 0 ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அதில் கமெண்ட் கொடுத்துட்றோம். இப்போ ரீஸ்டார்ட் பட்டன் நமக்கு தேவையானது கிடச்சிட்டு இப்போது மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறோம், ஸ்டாப் கொடுக்குறோம். ரீஸ்டார்ட்னா ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, அப்போ ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பட்டன் டூலை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பட்டன் டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே ஸ்டார்ட் ஸ்டாப்ஸ் ரீஸ்டார்ட் பட்டனை உருவாக்கிட்டோம். இவ்வாறாக என்ன பண்ணலாம், இந்த ரீஸ்டார்ட் பட்டன் மூலமாக திரும்ப நம்ம அந்த அனிமேஷனை ஃபஸ்ட்லேருந்து வர வைக்கலாம். ஸ்டார்ட் ஸ்டாப் இதே போல் நம்ம பேக்ரவுண்ட் கலரை மாற்றலாம். இது மாதிரி பல விஷயங்கள் இந்த பட்டன் டூல் மூலமாக நம்ம உருவாக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்பு அப்படிங்கிறத பட்டனுக்குள்ள நம்ம உருவாக்குறது. ஓகே, இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.